இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆமேன் ஆமேன். எத்தனை நல்ல தேவன். நம்ம ஒரு சின்ன பிள்ளைய போல அழுதுட்டு இருக்கிறப்ப நம்ம கிட்ட வந்து தூக்கி எடுத்து, அழாதே நான் உன்னோடு தான் இருக்கிறேன் அப்படின்று நம்மளை ஆறுதல் படுத்தி திடப்படுத்தி நம்மை வழிநடத்துகிற ஒரு நல்ல தகப்பனாக தாயாக இருக்கிற தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். ஸோ இந்த தேவனுடைய அன்பை நாம் உணர்ந்து கொண்டால், முழுவதுமாய் அறிந்து கொண்டால், நிச்சயமாக நாம் இந்த உலகத்தில் பரலோகத்தின் வாழ்க்கையை வாழ முடியும். ஏன்னா அந்த தேவனுடைய அன்பு அறிவு கெட்டாத அன்பாம். அறிவு கெட்டாத அன்பை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நாம் சகல பரிபூரணத்தினாலும் நாம் நிரப்பப்படுவோம் என்று வார்த்தை சொல்கிறது. ஆனால் இன்றைக்கு பாருங்க, உலகத்துல எவ்வளோ யுத்தத்தின் காரியங்கள், அதன் விளைவாக ஏற்படக்கூடிய எத்தனை அழிவுகள், பொருளாதார பிரச்சனைகள், நாடுகளுக்கிடையே பிரச்சனைகள், மனிதர்களுடைய வாழ்க்கையில் பலவித கலக்கங்களை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இது எதுவுமே தேவன் கரத்திலிருந்து வரலை. நாம் தேவனை சரியாக அறிந்து கொள்ளாததுனால, அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற மகிமையான காரியங்களை நம் கண்கள் காணலை, காதுகள் கேட்கலை, அதை உணரலை. ஸோ அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு உலகம் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள். இதை நாம் யோசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த வசனத்தை படிக்கும் பொழுது அதுதான் எனக்கு தோணுச்சு. ஏசாயா 5வது அதிகாரம் 3-4 படிக்கிறேன். எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்திற்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? ஸோ ஆண்டவர் நமக்கு பார்த்து இந்த கேள்வியை கேட்குற மாதிரி தான் இருக்கார். ஏன்னா அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சிலுவைக்கு இறங்கி வந்து அவர் தன்னுடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியான பிசாசை அழித்து நம்மை மரண பயத்திலிருந்து மீட்டு கொண்டார். மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் நமக்கு வெளியரங்கமாக்கினார். ஸோ இவ்வளோ பெரிய விஷயத்த அந்த இடத்துல பண்ணியிருக்கிறார். ஸோ ஏதேனிலே உண்டான மரணம், அதாவது ஏதேன் தோட்டத்தில் அவன் விழுகைக்கு முன்பாக தேவனோடு ஒரு பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கை, பரலோகத்தின் வாழ்க்கை அவன் அனுபவிச்சுட்டு இருந்தான். ஸோ என்றைக்கு பிசாசு வந்ததோ, மரணம் என்ற பிசாசு வந்ததோ, அவன் ஏதேனை விட்டு வெளியே வந்து எல்லாவித பாடுகளுக்கும் உபத்திரங்களுக்கும் கடந்து செல்கிறான். அதை மீண்டும் அந்த அந்த மரணத்தின் தலையை நசுக்கி நமக்கு அந்த ஏதேன் தோட்ட வாழ்க்கையை மீண்டும் அந்த சிலுவையில் மீட்டு கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர் செய்து முடித்தவைகளை, அவர் நமக்காக என்ன பண்ணியிருக்கிறார்ன்றதை அறியாமல் மனிதர்கள் இன்றைக்கும் வேதனையோடும் கலக்கத்தோடும் கண்ணீரோடும் இருப்பது தேவன் நம்மை பார்த்து, அவருடைய பிள்ளைகளை பார்த்து கேட்கும் கேள்வியாக தான் இருக்கு. இனியும் என்னுடைய திராட்சை தோட்டத்திற்கு நான் செய்யாத வேலை என்ன? நான் இனி என்ன செய்ய வேண்டியது இருக்கின்றார்? ஏன்னா சிலுவையில் அவர் நம்ம அந்த மரணத்தின் அதிகாரி பிசாசை அழிச்சதுனால நம்ம இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறாரு, அவருடைய ராஜ்யத்திற்குள் உட்படுத்தி இருக்கிறாரு. ஸோ சிலுவையில் நடந்த காரியம் சாதாரண மரணம் அல்ல. அவருடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களும் அந்த மரண தூளிலே போடப்பட்டார் என்றால் அந்த சரீரத்தின் ஒவ்வொரு அணுக்களிலும் செல்களிலுக்கும் அந்த மரண வழிகள் ஊடுருவ தன்னை ஒப்பு கொடுத்தார். அதனாலதான் சொல்றார், சகல அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில வெற்றி சிறந்தார். ஸோ அவனுடைய காரியங்கள் எல்லாம் அங்கே வெளியரங்கமாக்கிட்டார். இனி மனிதனுக்காக இதை காட்டிலும் வேற எதையும் செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லை. எல்லாத்தையும் நான் அனுபவிச்சு சுமந்து தீர்த்துட்டேன், உன்னுடைய இடத்தை நான் எடுத்துக்கொண்டேன், உன் சார்பில் நான் பலியாகி விட்டேன், உனக்கு ஒன்றும் இல்லைன்றத அங்க ப்ரூஃப் பண்ணியிருக்கிறார்.
ஸோ அவனுடைய காரியங்களை வெளியரங்கமாக்கிட்டாரு. ஆனால் மனித மனம், நம்மளுடைய ஆத்துமா என்ற மனது இதை ஆழமாக ஏற்றுக்கொள்ளாததுனால, விசுவாசிக்காததுனால, அதை அவருடைய இருதயத்தை நாம் அறிந்து கொள்ளாததுனால இன்றைக்கும் உலகமானது இப்படிப்பட்ட ஒரு கண்ணீரின் பாதையில், ஒரு அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுதே அன்றைக்கு தேவதூதர்கள் பாடுறாங்க, பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக, என்னுடைய ரட்சணியத்தை கண்கள் கண்டதே அப்படின்னு சிமியோன் சொல்றார். ரட்சணியம் என்பது என்ன? ரட்சிப்பு என்பது நாம் இன்றைக்கு வெறும் பாவத்திலிருந்து, அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்குது? நான் பாவத்திலிருந்து விடுதலை. பாவத்தை மன்னிப்பதற்காக மாத்திரம் அவர் வரல, பாவத்தையும் அதன் விளைவாக உண்ட மரணத்தையும் அங்கு முறியடித்து விட்டார். கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் நம்மை பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று. ஸோ ரட்சிப்பு என்பது என்ன? ஆதாமின் நிமித்தம் அந்த பாவம், அதன் நிமித்தம் அந்த மரணத்தின் இருள் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி விட்டார். ஸோ அதனால் இந்த உலகத்தில் இருளுக்கு என் மீது அதிகாரம் கிடையாது என்பதை நாம் ஆழமாக இன்றைக்கும் விசுவாசியாத படியினால் தான் இன்றைக்கு பிசாசு வேலை செய்து கொண்டிருக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்றார், தீங்கு நாளில் அவனை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்கும்படி சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். இப்போ எபேசியர் 6:12 சொல்றாரு, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்றார். அப்போ பிசாசுக்கு வல்லமை கிடையாது, அவனுக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை, ஆனால் தந்திரம். ஸோ அவனுடைய தந்திரத்தோடு நாம் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்றார். அடுத்த வசனம் சொல்லுது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடும் தான் உங்களுக்கு போராட்டம் உண்டு அப்படின்றார். அப்போ நமக்கு இன்றைக்கு போராட்டம் நம்மளுடைய மனிதர்களோடு அல்ல, மனிதனுக்கு மனிதன் அல்ல. இதை அறிந்து கொள்ளாதனால தான் நாடுகள் இன்றைக்கு சண்டையிட்டு அழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் தெளிவாக சொல்றார், பிசாசின் தந்திரம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் அல்ல. ஸோ அதாவது பொல்லாத துரைத்தனங்களோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடு தான் நமக்கு போராட்டம் உண்டு. ஸோ அதை நாம் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்கும்படி எதை நாம் அணிந்து கொள்ள வேண்டும்? சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ள வேண்டும். அந்த வருஷ சர்வாயுத வர்க்கத்தை சொல்றாங்க. அதில் முக்கியமானது ஒன்று, ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ரட்சண்யம். என்ன அவர் செய்தார்? எதிலிருந்து நம்மை ரட்சித்தார்? பாவத்திலிருந்தும், பாவத்தின் விளைவான மரணத்திலிருந்தும், அந்த இருளிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி விட்டார். அதனால இந்த உலகத்துல எந்த இருளுக்கும் நம் மீது அதிகாரம் கிடையாது என்பதை மனிதர்கள் தன்னுடைய தலைச்சீரா, அப்போ தலையில கட்டுறதா, அப்போ நம்மளுடைய மைண்டு, நம்மளுடைய ஆத்துமா, மனதில் அதே சிந்தனைகள் தான் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய மனதை, நம்மளுடைய மூளையை இன்றைக்கு பலவித இந்த உலகத்தின் செய்திகள், அழிவின் செய்திகள், வியாதிகளின் செய்திகள், பிசாசின் செய்திகள் தான் மனசை நிரப்பிக்கிட்டே இருக்கு, அந்த மைண்டை ஃபில்லப் பண்ணிகிட்டே இருக்கு. ஆனால் முக்கியமான அந்த தலைச்சீரா நம்மளுடைய தலையை, நம்மளுடைய மூளையை, நம்மளுடைய எண்ணங்களை நாம் முற்றிலுமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். எதன் மூலமாக? ரட்சண்யம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை எல்லாவித இருளிலிருந்தும் என்னை விடுதலையாக்கி விட்டார். அவருடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியான பிசாசு அங்கே அழிக்கப்பட்டான். பாவம், ஜீவனுள்ள அவருடைய கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுதலை ஆக்கிற்று என்பதை நாம் எந்த அளவுக்கு ஆழமாய் நம்மளுடைய மனதில், நம்மளுடைய மைண்டில், இந்த உலகத்தின் பல காரியங்கள் நம்ம மைண்டை தாக்க வந்தாலும் நம்மளுடைய மனசில் இது ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருக்கணும். ஒன்றுக்கும் என் மீது அதிகாரம் கிடையாது என்பதை நாம் எந்த அளவுக்கு அதை ஆழமாய் நம் மனதில் நிறுத்துறோமோ அந்த அளவுக்கு அதை நாம் எதிர்த்து நிற்க முடியும். ஸோ அப்போ இந்த உலகத்தில் பாவமோ அல்லது வியாதிகளோ பொருளாதார குறை எந்த விஷயமும் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. இப்போ எல்லா மனிதனுடைய இருதயத்திற்குள்ளும், மனதிற்குள்ளும், ஆத்துமாவிற்குள்ளும் இந்த ரட்சண்யம் என்ற தலைச்சீரா என்பது மிக முக்கியமாக பதிய வேண்டிய நாட்களுக்குள்ளாய் வந்திருக்கிறோம். ஸோ சபையானது இந்த விஷயங்களை மனிதனுடைய இருதயத்தில் பதிய வைக்கவும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகல இருளிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார் என்பதை தான் நம்ம இன்றைக்கு ஆழமாய் விசுவாசிக்க வேண்டிய நாட்களுக்குள்ளாய் வந்திருக்கிறோம். அப்போ ரட்சிப்பு என்பது இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களை மன்னித்து விட்டார் என்பதோடு மாத்திரமல்ல, அதோடு மாத்திரம் முடிந்து போகவில்லை. பாவத்திலிருந்தும் அதன் விளைவாக பிறந்த மரணத்தின் அதிகாரி பிசாசு, அவன் கொடுக்கக்கூடிய பாவ ஆசைகள், இச்சைகள், அப்புறம் வியாதி,
கொள்ளை நோய்கள், இன்னும் என்னென்ன காரியங்கள், வறுமை, பிரச்சனை, போராட்டம், இது எல்லாத்திலிருந்தும் எனக்கு விடுதலை கொடுக்கப்பட்டாயிற்று. ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. ஸோ இந்த வாழ்க்கையை சிலுவையில் அவர் பெற்றுக் கொடுத்த சகல ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து அவருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் மகிழ்ந்திருக்க தான் இந்த வாழ்க்கையை தவிர இந்த உலகத்தில் நாம் மடித்து போவதற்காக அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த நாட்களில் இன்றைக்கு நாடுகள் ஏன் இப்படிப்பட்ட யுத்த மரணங்கள், மனிதனுடைய இருதயத்தில் கிறிஸ்துவை குறித்த அந்த வெளிச்சம் இல்லாததுனால தான் அவங்க மனிதர்களோடு மனிதர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க, இத்தனை அழிவுகள். ஆனால் தேவனை அறிந்த பிள்ளைகளாக நாம், நம்மளுடைய போராட்டம் மனிதர்களோடு அல்ல. ஸோ இன்றைக்கு நம்மளுடைய போராட்டம் சபைக்கு சபை குற்றம் சொல்லுதல், ஒரு ஊழியரை இன்னொரு ஊழியர் தாக்குறது, அல்லது விசுவாசிகள் மத்தியில் பிரச்சனைகள், இதெல்லாம் எதுவுமே மனிதர்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய விஷயமே இல்லை. அதோடு நம் போராட்டம் இல்லைன்றதை வேதம் தெளிவாக சொல்கிறது. ஸோ நமக்கு ஒரே எதிரி பிசாசு, மரணத்தின் அதிகாரி பிசாசு. அதை சிலுவையில் ஆண்டவர் முடித்து விட்டார். அதை நாம் விசுவாசிக்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னா யோவான் 15 சொல்றாரு, ஆவியானவர் வரும்பொழுது பாவத்தை குறித்து உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார். அந்த இடத்துல பாவம் என்பதை எதை சொல்கிறார் என்றால், அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் இருப்பது தான் மெயின் பாவமே. அந்த பாவத்தை செய்யும் பொழுதுதான் மற்ற பாவங்கள் உள்ளுக்குள்ள வருகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில எனக்காக மரித்து உயிரோடு எழுந்ததுனால அவர் எனக்குள் ஜீவனும் உயிர்த்தெழுதலுமா இருக்கிறதுனால என்னுள் இருள் வேலை செய்ய முடியாது. அது பாவமோ, வியாதியோ, பொருளாதார பற்றாக்குறையோ, வறுமையோ எதுவும் என்னை ஆளுகை செய்ய முடியாது. நான் அவரில் நிலைத்திருக்கிறேன், அவர் எனக்குள் இருக்கிறார். ஸோ இந்த உலகத்துல அவருடைய பிள்ளையாய் ஜீவனுள்ள வாழ்க்கை வாழும்படிதான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை விசுவாசியாமல் இருக்கிறது தான் பாவம். இந்த பாவத்தில் இருக்கிற மனிதன் தான் மற்ற பாவங்களுக்குள் திருடுறது, பொய் சொல்றது, விபச்சாரம், வேசித்தனம், இந்த உலகத்துல எதெல்லாம் பாவம் சொல்றோமோ அந்த காரியங்கள் அந்த மனிதனுக்குள் வருகிறது. அப்ப முதலாவது நம்மளுடைய மைண்டில் வரக்கூடிய பாவம் என்னவென்றால் அவரை விசுவாசியாமல் இருப்பதே. ஸோ இந்த விசுவாசத்தை நாம் ஸ்திரப்படுத்தி கொள்ளும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பாவமும் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. அப்போ இன்றைக்கு நாம் இன்னும் அதிகமாக கிறிஸ்துவின் ஜீவனுள்ள வார்த்தைகளை நாம் பேசவும், அதை ஆழமாக யோசிக்கவும், அதுதான் ரட்சண்யம் என்னும் தலை சீரா நம்மளுடைய மைண்டில் இந்த காரியங்கள் தான் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஸோ அந்த மாதிரியான காரியங்களில் நம்மளுடைய மைண்டை பாதுகாத்து கொள்ளும்போது ரட்சண்யத்தினால் நாம் எல்லாவித இருளிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இருளுக்கு என் மீது அதிகாரம் கிடையாது அப்படின்ற அந்த ஆழமான விசுவாசத்தை நம்மளுடைய மைண்டில், நம்மளுடைய தலையில் அந்த தலைச்சீராவை நாம் அணிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த பிசாசின் தந்திரங்களோடு நாம் எதிர்த்து நிற்க முடியும். இப்போ பிசாசின் தந்திரம் தான் இருக்க ஒழிய அவனுக்கு வல்லமை கிடையாது. ஏன்னா அவனுடைய வல்லமை அங்கு சிலுவையிலே முறியடிக்கப்பட்டது. ஸோ இந்த நாட்கள் சபை உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கும்படி அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை யோசிக்கவும், பேசவும், தியானிக்கவும் இந்த நாட்களுக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். சபையின் மூலமாக தேவனுடைய அனந்த ஞானமானது இந்த உலகத்திற்கு தெரிய வரும் பொருட்டாக அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஸோ உலகம் எப்படிப்பட்ட குழப்பத்திற்குள் போனாலும் அந்த குழப்பத்திற்கு விடை கொடுக்க வேண்டியது சபை தான். ஸோ சபையானது இன்னும் பாவத்தோடு போராடி கொண்டிருக்காமல் கிறிஸ்து பாவத்தின் தலையையும் அதன் விளைவாக உண்ட மரணத்தின் அதிகாரியான பிசாசின் தலையும் நசுக்கி போட்டு விட்டார். அவனுக்கு நம் மீது அதிகாரம் கிடையாது என்ற ஆழமான விசுவாசத்தோடு தொடர்ந்து அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசவும், தியானிக்கவும், அதையே நாம் பிரகடனப்படுத்தவும் தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ இன்றைக்கு நம்ம பாவத்தோடு, அதாவது மனுஷன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, தன்னுடைய சுய முயற்சியில் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பாவ காரியங்களை விட்டு விலகுவது தான் தேவனுக்கு பிரியம் என்று நினைக்கிறான். அதோடு போராடுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் கொடுத்த அந்த வெளிச்சத்தை ஆழமாய் உணர்ந்து கொண்டு நான் பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்ற அந்த ஆழமாய் விசுவாசிக்கும் பொழுது இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில பாவமோ, இருளோ, மரணத்தின் கிரியைகளோ வேலை செய்ய முடியாது என்பதை உணர்ந்து அவனுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது நிச்சயமாக நாம் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஆட்டோமேட்டிக்காக அந்த பாவ காரியங்கள் அவனை விட்டு விலகி போய்விடும். ஸோ இன்றைக்கு தேவன் நம்மை பரலோகத்தின் வாழ்க்கையை இந்த உலகத்தில் அனுபவிக்கும்படியாக எந்த அளவுக்கு இருள் இந்த நாட்களில் சூழ்ந்திருக்குதோ அந்த அளவுக்கு அதிகமாக நாம் வெளிச்சத்தின் வார்த்தைகளை தியானித்து, யோசித்து, பேசி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருளுக்கும் மத்தியில் நாம் எழும்பி பிரகாசிக்கும் சுடர்களாக இருக்கும்படி நம்மை அழைத்திருக்கிறார். நாமும் மற்றவர்களைப் போல அழுது புலம்பிக் கொண்டிருப்பதற்காக இந்த நாட்களில் நாம் கடந்து வரவில்லை. இந்த நாட்களில் இன்னும் அதிகமாய் ஆழமாய் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசுவோம், யோசிப்போம், அதையே தியானிப்போம்.
நம்மை சுற்றிலும் ஜீவ வார்த்தைகளின் வெளிச்சம் உண்டாகட்டும். So we are chosen to live a heaven on earth life. Amen. Amen.